திமுக கூட்டணியை சுக்குநூறாக உடைக்கும் விஜய். திமுக கூட்டணியில் வெளியேறிய திருமாவளவன். விஜய் கொடுத்த குபீர் என்ட்ரியால் பரபரப்பு. கடந்த சில நாட்களாகவே திமுக கூட்டணியை பற்றிய சலசலப்புகள் அதிகமாகத்தான் இருக்கிறது. அதேபோல திமுகவின் அழுத்தத்தால் தான் நான் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு போகவில்லை என்ற கருத்து திருமாவளவின் மீது அதிகமாக பரவி வருகிறது. சில வாரங்களுக்கு முன்பாக நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகத்தின் வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜயுடன் கலந்து கொள்வதாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் அதில் கலந்து கொள்ளாதது பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியது. அந்த விழாவில் விஜயும் அப்போது விசிகவில் இருந்த ஆதவ் அர்ஜுனாவும் பேசிய பல விஷயங்களும் அரசியல் களத்தை பரபரக்க வைத்தன. ஆனால் தொல் திருமாவளவன் விசியுடனான நேர்காணலில் இது தொடர்பான கேள்விகளை அமைதியாகவே எதிர்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அளித்த பேட்டியில் இந்த விவகாரம் மட்டுமல்லாமல் அதிகாரத்தில் பங்கு, விஜயின் அரசியல், திமுக கூட்டணியின் எதிர்காலம் ஆகியவை குறித்தும் திருமாவளவன் விரிவாகவே பேசிக்கொண்டிருந்தார். அதாவது புத்தக வெளியீட்டு விழா தொடர்பான நிகழ்வுகள் திமுக கூட்டணிக்குள்ளேயே சலசலப்பை ஏற்படுத்தியன. அதற்கு ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு மட்டும்தான் காரணமா என்று பார்த்தால் அது கூட இல்லை. கூட்டணிக்குள் இதனால் எந்த சலசலப்பும் இல்லை என்றும், கூட்டணி கட்சியை சார்ந்த யாரும் சலசலப்பில் ஈடுபடவில்லை என்றும் சமூக ஊடகங்களில் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள். திமுக தரப்பில் இருந்து யாரும் அந்த விழாவுக்கு போகக்கூடாது என்று எங்களை சொல்லவில்லை என்று திருமாவளவன் பேசியது தற்போது அனைவர் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் அது ஒரு அரசியல் நிகழ்ச்சி அல்ல. அம்பேத்கரின் புத்தக வெளியீட்டு விழா. விஜயும் அம்பேத்கரை பற்றி பேசுவார், நானும் அரசியல் பேச மாட்டேன், அம்பேத்கரை பற்றி பேசுவேன் என்று ஒரு மூத்த அமைச்சரிடம் சொல்லும்போது அது உங்கள் விருப்பம், நாங்கள் தலையிட முடியாது என்று தான் சொல்லியிருந்தார். ஆனால் விக்கிரவாண்டி மாநாட்டில் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் ஆளுங்கட்சியை தனது முதன்மை எதிரியாக விஜய் பிரகடனப்படுத்தியிருக்கும் போது அவரோடு மேடையில் நிற்பது இப்போதைக்கு சரியாக இருக்காது என்று தான் நான் நினைத்திருந்தேன். ஏனென்றால் நானும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி அது. திமுகவின் அழுத்தத்தால் தான் நான் போகவில்லை என்ற கருத்து ஏற்புடையதல்ல என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் என்று திருமாவளவன் பட்டும் படாமலும் பேசியிருந்தது அரசியல் கட்சியினிடையே அதிக விமர்சனங்களை எழுப்பியுள்ளன. மேலும் அது மட்டுமில்லாமல் சென்னையில் சமீபத்தில் நடைபெற்ற என் பெயர் அம்பேத்கர் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறும்போது, திராவிட கட்சிகளுடன் முரண்பாடுகள், மாறுபட்ட கருத்துகள், விமர்சனங்கள் எங்களுக்கும் உண்டு என்றும், ஆனால் திராவிட கட்சிகளை பலவீனப்படுத்தி சனாதன கட்சிகள் நாட்டிற்கு ஆளுகை அமைப்பதை அனுமதிக்க முடியாது என்று திமுகவுக்கு ஜால்ரா அடிப்பது போல் பேசியது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது வெளியான தகவலின்படி திருமாவளவன் திமுக கூட்டணியிலிருந்து அதிரடியாக வெளியேற இருப்பதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கு முக்கிய காரணமே தவேக தலைவர் விஜய் எழுப்பிய பல கேள்விகள்தான் காரணம் என்றும் தவேக நிர்வாகிகள் பலர் மத்தியில் பேச்சுக்களும் அடிபடுகிறது.